ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு ஒரு சூப்பரான பாயா ரெசிபி பார்க்க போகிறேங்க. புரட்டாசி மாதத்தில் பாயாவான்னு எல்லாரும் ஷாக் ஆகாதீங்க. ஆமாங்க, இது வெஜிடேரியன் பாயா, முருங்கைக்காய் வச்சு செம்மையாக பண்ண போகிறாங்க. இந்த பாயாவோட டேஸ்ட் அசல் ஆட்டுக்கால் பாயாவோட டேஸ்ட் மாதிரியே இருக்குங்க. டேஸ்ட் அடி தூளாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சுட சுட இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்கூடவே ஒரு செம்மையான சைடிஷ் இந்த வெஜ் பாயாங்க. வாங்க இப்போ ஒரு சூப்பரான வெஜ் பாயா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெஜ் பாயா பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது கூடவே 5 முந்திரி, அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த பாயா ஒயிட் கலர்ல இருக்கணுங்க. அதனால நான் மிளகு, பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய், நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ தேங்காய் மசாலா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கரை போட்டுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் கரம் மசாலாலாம் போட்டுக்கலாங்க. பட்டை, லவங்கம், கிராம்பு, கல்பாசி, பிரியாணி இலை இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைசஸாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு கை அளவுக்கு புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த பாயாவுக்கு இந்த புதினாவோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசலாம் போயிடுச்சுங்க. இப்போ 2 மீடியம் சைஸு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளியுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பாயாவோட ஹீரோ முருங்கைக்காய் தாங்க. ஸோ அந்த முருங்கைக்காவை அப்படியே சூப்பராக இறக்கிடுறோம். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே அந்த எண்ணெயில் வதங்கும் ஒரு செம்மையான ஒரு வாசம் வருதுங்க. இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட் இதுல போட்டுக்கோங்க. இப்போ ஜாரை கழுவி தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டுருங்க. இப்போ இது எல்லாம் ஒன்று சேர வந்துருங்க. இந்த ஸ்டேஜில் மூடி போட்டுட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரே விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. இப்போ முருங்கைக்காய் பாயா செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபைனலாக கொத்தமல்லி இலையை தூவி சர்வ் பண்ண வேண்டியதாங்க. இன்னைக்கு ஒரு அட்டகாசமான கமகமன் வாசத்தோட ஆட்டுக்கால் பாயா டேஸ்ட்ல இருக்கிற முருங்கைக்காய் பாயா செம்மையாக ரெடி ஆயிட்டுங்க. இந்த வெஜ்ஜு பாயா கூட இட்லி, தோசை, ரைஸு, பரோட்டா எல்லாத்துக்கூடையுமே செம்மையான சைடிஷுங்க. கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சஜஷன், சுட சுட கல் தோசை கூட இந்த வெஜ் பாயா வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நம்மளோட சர்பத் கிட் சேனலில் நிறைய குக்கிங் வீடியோஸ், ட்ராவல் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.